சென்னை எழும்பூரில் தாக்கப்பட்ட ஆயுதப்படை எஸ்ஐ ராஜராஜன் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக இபிஎஸ் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வணக்கம் ராதிகா. எடப்பாடி பழனிசாமி அவரது எக்ஸ்தல பக்கத்தில் சென்னை எழும்பூரில் கடந்த ஜூலை 18ஆம் தேதி தாக்குதலுக்கு ஆளாகிய ஆயுதப்படை எஸ்ஐ ராஜராஜன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வரும் செய்தி பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. சம்பவத்தன்று நள்ளிரவு மர்ம நபர்களால் எஸ்ஐ ராஜராஜனை தாக்கப்பட்டதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் புனை எஃப்ஐஆர்களுக்கு பெயர் போன திமுக அரசு அஜித்குமார் வழக்கை போலவே இந்த வழக்கும் என்ன கதை எழுதியுள்ளது என தெரியவில்லை. ஆனால் ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் தாக்குதலுக்கு ஆளாகி உயிரிழந்துள்ளது என்பது திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது மீண்டும் அதை மெய்ப்பித்து காண்பிக்கிறதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் காவல்துறையினர் தாக்கப்படுவதும் ராஜினாமா செய்வதும் காவல்துறை சீர்கேடுகள் குறித்து பொது வெளியிலேயே தெரிவிப்பது என தொடர்ந்து வரும் செய்திகள் உணர்த்துவது ஒன்றுதான். காவல்துறையை நிர்வகிக்கவற்ற ஆட்சியாக இது உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எஸ்ஐ ராஜராஜன் கொலை வழக்கில் நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அரசை வலியுறுத்தியும் உள்ளார். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.